இந்தியா ஒரு விசித்திரமான நாடு. இந்தியாவில் ஒரு விஷயத்தோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் இங்கே பயன்பாட்டுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட விஷயத்தில் ஒன்று தான் இணையதளம். இந்த இணையதளம் நம்ம உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரே ஒரு டைம் மட்டும் பார்க்குற அதிசயங்களை நமக்கு திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அதிசயங்களில் ஒன்று தான் நவீன திரைகள், ஓடிடி பிளாட்ஃபார்ம். அந்த ஓடிடியில் வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஏன் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஏன் இதை பற்றி போடணும் அப்படின்னா, இது கொடுத்த இம்பேக்ட் அப்படி இருந்துச்சு. நானும் என்னோடய கல்லூரி நண்பர்களும் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தபோது ஒரு நடிகர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. சூசைட் பண்ணிக்கிட்டது தான் உன்னோட ட்ரிகரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அவர் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது என்னோட கவலை இல்லை. பட் ஆனால் அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு படம், அவர் நடித்த ஒரு படம், தற்கொலைக்கு எதிரான ஒரு படம். இந்த பாயிண்ட் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு. தற்கொலைக்கு எதிராக ஒரு படத்தை நடிச்சுட்டு ஒரு மனுஷன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு. ஸோ அந்த படத்தை நான் இப்போ விரும்பி பார்த்தேன். அந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அதை பற்றின ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த படம் இந்திய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு படம். இதில் சொல்லியிருக்கிற காமனான மிஸ்டேக்ஸான நோ சூசைட் பண்ணிக்கிறது தப்பு, பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம், வின்னராக லூசராங்கிறது முக்கியம் இல்லை. நண்பர்களோட எப்போவுமே நம்ம அன்பாக கவனிப்போடு இருக்கணும், ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, வெற்றியை பற்றி மட்டுமே குழந்தைங்கக்கிட்ட பேசாமல் தோல்வியை பற்றியும் பேசணும். இந்த காரணங்கள் மட்டும் எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிக்கல. இந்த காரணங்கள்லாம் தாண்டி வேறு சில காரணங்களும் எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிக்க காரணம். முதல்ல இந்த படத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உரையாடல். ஒரு மனுஷன் தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு தேவையானது தான் உரையாடல். அது எப்படி வேணால் நடக்கலாம், செய்கையில் நடக்கலாம், மொழியில் நடக்கலாம், எழுத்தில் நடக்கலாம், எதில் வேணால் நடக்கலாம், என் கண்ணில் கூட நடந்துக்கலாம். ஆனால் உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா வா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர் எடுத்து வைப்பார். அதனால் பீர் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. பட் ஆனால் அந்தளவுக்கு அவங்க ஃப்ரீடமாக பேசுகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். 2011 வந்த சைல்ட் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டரில் குழந்தைகளோட பெற்றோர்கள் பேசாமல் இருக்கிறதுனால வர பிரச்சனைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, குழந்தைகள் வன்முறைக்குள்ளாகிறதும் இதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு பர்சன் அவனோட சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட அனுபவித்த அதே அளவுக்கான சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தான் அவன் குழந்தைகிட்ட முக்கால்வாசி கடத்த ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சில உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த உரையாடல் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சில இடங்களில் சொல்லி வச்சுட்டே வந்திருந்தாங்க. बहुत अच्छा है. அடுத்து இந்த உரையாடல் அப்படிங்கிற பாயிண்டில் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் இருக்கிற உரையாடலை விட பெற்றோர்களுக்கு உள்ளார இருக்கிற உரையாடல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தன்னோட குழந்தைகிட்ட நீ அப்பாவோட போறியா அம்மாவோட போறியான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலான கேள்வி. அந்த கேள்வி குழந்தைக்கு ஒரு பெரிய உளவியல் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பல உளவியலாளர்கள் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. நம்ம ஊர்களில் இது ரொம்ப வழக்கமாக நடக்கிற விஷயம். உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்குறது, இல்லை ஒரு பிரச்சனை வந்தோடனே உங்கள் அப்பாவோட இருக்கியா நீ உங்கள் அம்மாவோட இருக்கியா அப்படிங்கிறது கேட்குறது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரோட பையன் ஒருத்தன், அந்த பையன் தன்னோட ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் போட்டியிட முடியாமல் தோல்வி அடைஞ்சிட்றான். ஸோ இந்த டைமில் பையன் அழுகுறான், என்னன்னு பாருங்க அப்படின்னு டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் மாயா
ஆனி கிட்ட கேட்குறது, ஆனி கிட்ட சொல்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறமும் இவன் நம்ம குழந்த, இவனோட பொறுப்பு நம்ம 2 பேர்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா அந்த கான்வர்சேஷன் நான் பார்க்குறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிணைப்பு. ஆனி ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் ஆனியோட ஹாஸ்டல் சீட்டு கொடுத்தவங்கலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே இது லூசர்ஸ்க்கான ஹாஸ்டல், நீயும் லூசராக தான் போவ அப்படின்னு அவனை பயமுடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த பயத்தில் தான் வேறு ஹாஸ்டலுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுடுறான். அது எழுதி போடுறதுக்குள்ளே 2 மாதம் ஆயிடுது. ஸோ பக்கத்து ஹாஸ்டல்ல இருந்து நீ எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துடுறியா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவன் ரொம்ப யோசித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க ட்ரை பண்ணுறான். அதையும் அவனோட லவ்வர்கிட்ட சொல்லி எடுக்கிறான். அவன் லவர்கிட்ட பேசுவான், எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஹாஸ்டல்லேருந்து இது வந்திருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நான் போகலாமா, போகிறதா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு முடிவெடுக்க தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவள் ஆள் சொல்லுவா, மாயா சொல்லுவா, நான் சரி போயிரு அப்படின்னு சொல்லுவாள். பட் ஆனால் அவன் சொல்லுவான், 2 மாதம்தான் நான் இங்கே இருந்தேன், இருந்தாலும் என்னால் இங்கேருந்து போக முடில, ஏன் அப்படின்னு அவள் கேட்கும்போது, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீயும் 2 மாதமாக தானே என்கிட்ட பழகிட்டு இருக்கிற, அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலி, நம்ம ஒரு இதில் இருக்கிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்னு அவள் சொன்னோன்னே அதே தான் இங்கேயும் ஃபேமிலி பாண்டிங், எப்படி நான் உடனே விட்டுட்டு போகிறது அப்படின்னு அவங்க அந்த சொல்கிற ஒரு காட்சி போதுங்க. அந்த ஃபேமிலி பாண்டிங்கை இந்த படம் எவ்வளோ அழகாக சொல்ல வருது அப்படின்னு. ஒவ்வொரு குழந்தைக்குமே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குமே ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா மனிதன் ஒரு சமூக விலங்கு. இந்த சமூக விலங்கான மனிதனுக்கு தனிமையாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப முடியாத காரியம். ஸோ அந்த ஒரு காட்சியில் நான் எவ்வளோ நாள் பழகிறேங்கிறது முக்கியம் இல்லை, நான் எப்படி அவங்க கூட பழகினேன் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஸோ நான் அந்த ஹாஸ்டல்லேருந்து நான் போகல, நான் அந்த ஹாஸ்டலில் தான் இருப்பேன் அப்படின்னு ஆனி முடிவு எடுக்கிறான். ஸோ இந்த காட்சிகள்லாம் குடும்ப பிணைப்பு அப்படிங்கிறது வெறும் குடும்பங்களுக்குள்ள மட்டுமல்ல, நண்பர்களுக்குள்ள மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்குள்ள உறவு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொன்று அந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா அடிமையிலிருந்து மீட்டல். படத்தோட மையப்பகுதியில் ஆனி, டெரிக், செக்ஸா, ஆசிட், பேவ்டா இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்ற படங்களில் இல்லாதது அந்த படங்களில் ரொம்ப முக்கியமாக காட்டப்பட்டுச்சு. மற்ற படங்களில் எல்லாரும் ஒரு அடிக்ஷன், ஒரு போதைப்பொருள் அதை விடணும் அப்படின்னா உடனே போகிற போக்கில் அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ மாஸ்டர் படத்தில் கூட விஜய் ரொம்ப நாளாக குடிச்சிட்ருப்பார், அந்த பிரச்சனை நடந்தோன்னே ஒரு அடிக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது எவ்வளோ தீவிரமான பிரச்சனைங்கிறது புரியுது. பட் ஆனால் அது காட்டிருக்கிற விதம் ஒரே ஒரு செகண்டில் முடிஞ்சுது. இத்தனை வருஷமாக குடிச்சிருக்கிற ஒரு ஆள் ஒரே செகண்டில் அந்த பாட்டிலை கீழே போட்டால் அந்த பிரச்சனை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, தான் உயிருக்கு மேலான, தான் இது இல்லாமல் இருக்கவே முடியாது, வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு பொருளை பணைய வச்சு இந்த போட்டியோட கடைசி வரைக்கும் நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனி தன்னோட லவ்வர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. மம்மி தன்னோட அம்மா கிட்ட பேசிக்க மாட்டேன், இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாகிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. செக்ஸா தான் இதுக்கப்புறம் செக்ஸ் புத்தகத்தையே படிக்க மாட்டேன், அந்த பற்றின எந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே நான் போக மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆசிட் தன்னோட வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. ரெடிக் இதுக்கப்புறம் தம் அடிக்க மாட்டேங்கிறாரு. பேவ்டா இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இது மட்டும் அந்த படத்தில் காமிக்கல. இத்தனை வருஷமாக குடிச்சிக்கிட்டே இருந்த பேவ்டா திடீர்னு குடியை நிறுத்தினோன்னே அவரோட உடம்பு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப ரியாலிட்டியை பேஸ் பண்ண படமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று, அதே சமயத்தில் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம போதைப்பொருளை கண்டுபிடிக்கிறோம்னு இல்லை,
அதற்கு முன்னாடி ஆண்டுகள்லையும் நம்ம போதைப் பொருள்களை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில் நம்மளுக்கு அந்த போதைப்பொருள் உதவிக்கிட்டே இருந்திருக்கு. இந்தியா பான் வெப்சைட் பார்க்குறதுல 3வது இடத்துலையும் புகையிலை பயன்படுத்தக்கூடிய முன்னணி நாடுகளில் ஒன்றாவும் இருக்குது. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இப்போது 2020 சராசரிக்கும் அதிகமான மக்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா இளைஞர்களாக இருக்கிறாங்க. புகையிலை பயன்படுத்தக்கூடிய சர்வேஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் அதிகபட்சமாக யார் புகையிலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதே 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் தான். இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இந்த புகையிலை பயன்படுத்துறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஸோ அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக வித்தியாசமாக காட்டியிருந்தாங்க. இந்த படத்தை இயக்குன நித்தீஷ் திவாரி ரொம்ப அழகான அற்புதமான ரியாலிட்டிக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படம் எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்களும் உங்களோட குழந்தைகள்கிட்ட அல்லது உங்கள் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப அற்புதமாக அன்போட குடும்பமாக வாழ்வீங்க. அதே சமயத்தில் போதை பழக்கத்திலேயும் விலகுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே போல் வீடியோவை இன்னும் எதிர்பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.